Hello guys, welcome back to my YouTube channel and this is Chandru. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் தான். வாங்க பார்க்கலாம். ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான். மோஸ்ட்லி வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பேஸில் வந்து கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்பாங்க. சரி வாங்க இப்போ அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது எஸ்டர் ஆஃப் ஃபீனால் எடுத்து AlCl3 அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ராக்சி அசிட்டோஃபினோன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, எஸ்டர் ஆஃப் ஃபினால் ஆன் ஹீட்டிங் வித் அன்ஹைட்ரஸ் AlCl3 undergo rearrangement to give a mixture of ortho and para hydroxy அசிட்டோஃபினோன். ஓகேவா, இதுதான் நம்ம எடுத்திருக்க எஸ்டர் ஆஃப் ஃபீனால். ஏன் இது எஸ்டர் ஆஃப் ஃபீனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஃபீனால் குரூப் எடுத்து இது வந்து ஒரு ஃபீனால் குரூப்பு, இது கூட வந்து ஒரு எஸ்டரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபீனாலை வந்து எஸ்டரிஃபிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபீனாலிக் எஸ்டர் கிடைக்கும், ஒரு எஸ்டர் ஆஃப் ஃபீனால் கிடைக்கும். ஓகேவா, இந்த எஸ்டர் ஆஃப் ஃபீனாலை AlCl3 அன்ஹைட்ரஸ் AlCl3, இந்த AlCl3 இந்த கேட்டலிஸ்ட் வேறு எந்தெந்த ரியாக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. AlCl3யோட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்த்தோ ப்ராடக்ட்டும் பேரா ப்ராடக்ட்டும் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க இந்த வந்து அசைலியம் அயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அசைல் குரூப். ஓகேவா, அந்த அசைல் குரூப் அப்படியே டிட்டாச் ஆகி ஒன்று ஆர்த்தோ இல்லை பேரா. ஓகேவா, இந்த ரெண்டு பொசிஷனில் மட்டும்தான் ரீஅட்டாச் ஆகும். ஓகேவா, இங்கே மெட்டா பொசிஷனில் மோஸ்ட்லி நடக்காது. ஏன் அப்படின்னா இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்போது எலக்ட்ரோஃபில் எந்த இடத்துல மட்டும்தான் அட்டாக் பண்ணும், ஒன்று ஆர்த்தோ இன்னொன்று பேரா பொசிஷன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நமக்கு அட்டாக் நடக்கும். ஓகேவா, இப்போது இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். இட் இன்வால்வ் தி ஃபார்மேஷன் ஆஃப் அசைலியம் அயான்ஸ். அசைலியம் அயான்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, CH3C டபுள் பாண்ட் O ப்ளஸ். இதுதான் நமக்கு வந்து இங்கே எலக்ட்ரோஃபைலில் ஆக்ட் ஆக போகுது. இந்த அசைலியம் அயான்ஸ் ஃபாலோட் தி ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் என்ன, அசைலேஷன் அதாவது CH3C டபுள் பாண்ட் O ப்ளஸ், இதுதான் அசை. இந்த குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மூலமாக கார்பனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அட் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன். ஓகேவா, அது ஃபஸ்ட்டு AlCl3 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபீனால் குரூப்பில் இருக்கு இல்லையா அந்த இந்த ஓவை போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா, அப்படி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகும், அடக்ட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஹைட்ரஜனோட வேலன்சி, ஹைட்ரஜன் எத்தனை பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 3 பாண்டில் பாண்டட் ஆகிருக்கு. ஸோ அதனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இப்போது இந்த பாண்டும் இந்த பாண்டு இதில் எது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் பாண்டு தான் ஸ்ட்ராங்கு. மெட்டல் அண்ட் கார்பன் பாண்டை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ இது என்னாகும் அப்படின்னா இது வந்து டிட்டாச் ஆகி வெளியே போயிடும். எப்படி வெளியே போகும் அப்படின்னா CH3C டபுள் பாண்ட் O ப்ளஸ் அயானாக வெளியே போகும். நெக்ஸ்ட்டு இந்த AlCl3 இருக்கு இல்லையா, இது நெகட்டிவில் தான் இருக்கும். இப்போது ஆக்சிஜனுக்கு வந்து என்ன 2 வேலன்சி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரானை இது கொடுத்துட்டு இந்த ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துட்டு தான் போகும். ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும், ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆச்சுன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே டபுள் பாண்ட் மேக் ஆகும். ஸோ இங்கே இருக்க கார்பனுக்கு வேலன்சி 5ஆக மாறுறதுனால இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே போய் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணும். ஓகேவா, இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணுறப்போ இந்த அசைலியம் அயன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இது மறுபடியும் வந்து ரீஅட்டாச் ஆகும். அப்படி ரீஅட்டாச் ஆகிறப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னா ரிமூவ் ஆகி இங்கே இருக்க பாண்டு திருப்பி உள்ள ரெசனன்ஸில் உள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி உள்ள ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறப்போ திருப்பி இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே ஆக்சிஜன் போயிட்டு இந்த பாண்டு பிரேக் ஆகி AlCl3 வெளியே போயிடும். அண்டு நமக்கு தேவையான கடைசியில் ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். இதுவே பேரா சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு இங்கே நெகட்டிவ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுவே மறுபடியும் உள்ள ரெசனன்ஸ்க்கு போயிட்டு இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகி அப்போ நமக்கு வந்து அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு பேரா ப்ராடக்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நமக்கு ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே என்ன நடக்கும், அஸ் யூஷுவல் எப்பவும் போல் நமக்கு இங்கே டிட்டாச் நடக்கும். ஏன் AlCl3 இருக்குது, இங்கே டிட்டாச் ஆகிட்டு இது எங்கே போகும், ஒன்று ஆர்த்தோ இன்னொன்று பேரா. இங்கே பேரா பொசிஷன் பிளாக்கில் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா, இங்கே CH3 இருக்குது. ஸோ நமக்கு பேரா பொசிஷனில் ஆன்சர் வராது. ஸோ இங்கே வந்து ஒரு OH வந்துடும். ஸோ அப்போ ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டட் அசிட்டோஃபினோன் அதுதான் கிடைக்கும், CH3. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்குது, அதாவது 2 அசைலியம் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒன்று ஃபார்ம் ஆகும்,
இதில் ஒரு அயான் ஃபார்ம் ஆகும், இதில் ஒரு அயான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற அயான் வந்து இங்கேயும், ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற அயான் இங்கேயும், இதுவும் ஆர்த்தோ பொசிஷன் தான், இதுவும் பேரா பொசிஷன் தான். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 அசைலியம் அயான் அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு OH, கீழே ஒரு OH போட்டுடலாம். ஸோ இந்த குரூப் வந்து இங்கே ஜாயின் ஆகிற மாதிரி, ரீஅட்டாச் ஆகிற மாதிரி. ஸோ அப்புறம் இந்த குரூப் வந்து இங்கே. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.